அத நீ நல்லா உருட்டுவீங்க. நாளைக்கு வரோம். டீ தூள் இதான் டீ தூள். I am back. Good morning வந்துச்சு. நானும் வேக்கப் ஆயிட்டேன். ஆக்சுவலா 4 days ஆமா 4 days ஆச்சு இந்த கிச்சன் பக்கம் சும்மா கிச்சன் பக்கம் வர மாட்டேன். சும்மா வந்து வேடிக்கை பார்க்க கூட முடியாம இருந்தது. ஸோ இப்போதான் நான் கிச்சனுக்கே வரேன். எப்பவுமே மார்னிங் நான் தான் எழுந்து சரக்குக்கு காஃபி டீ போட்டு எழுப்புவேனா. ஆனா இந்த 4 days அதுக்கே மார்னிங் வேக்கப் ஆகி காஃபி டீ போட்டு ஃபுல்லா குக் பண்ணி வெசல்ஸ் வாஷ் பண்ணி எல்லாமே சரிக்கே பண்ணிருந்தது. இன்னைக்கு மார்னிங் எழுந்து பார்த்தா எனக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. ஆக்சுவலா எனக்கு வந்து பேக் பெயின் இருக்கு. லைட்டா இந்த இடம் வலிக்குது. பட் மேனேஜபிள். இந்த 4 days எனக்கு மேனேஜே பண்ண முடியல. ஆக்சுவலா எழுந்து கூட நிக்க முடியல. அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ ஓகே கொஞ்சம் டேப்லெட்ஸ் போட ரெக்கவர் ஆகிட்டே இருந்துட்டு இருக்கு. தண்ணியும் நிறைய ஒரு நாளைக்கு ஒரு 5 லிட்டர் அந்த மாதிரி குடிச்சுட்டே வாட்டரும் குடிச்சுட்டே இருக்கு. சீக்கிரமா ஃபுல்லா சரியாயிடும் நினைக்கிற மக்களே. சரி ஓகே இப்போ நம்ம சருக்கு டீ போட்டு இப்போ நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஏன்னா நான் வேக்கப் ஆகி வந்ததே சருக்கு தெரியாது. செம்மையா தூங்கிட்டு இருக்கு. டீ போட்டு நம்ம போய் எழுப்பலாம். எனக்கு பிடிக்காத மக்கள் அது ரெடி பண்றது செம்ம கஷ்டம். அதுக்கு கலர் தூள் போட்டு அந்த கலர் கரெக்டா வருதான்னு செக் பண்ணி சுகர் போட்டு, இதுவே காஃபினா காஃபி தூள் போட்டு இப்படி இப்படின்னு பண்ணா அந்த கலர் வந்துடும். சருக்கு எப்படி வீட்லயே டீ போடுறதுன்னு எனக்கு 2 times சொல்லி கொடுத்துச்சா. ஸோ அதனால கொஞ்சம் இப்போ எனக்கு டீ வருது. எனக்கு காஃபி பிடிக்கல மக்களே. அந்த நடுவில் கொஞ்சம் நான் மில்கே குடிக்காம இருந்தேன்ல, அப்போதுலேருந்தே எனக்கு காஃபி பிடிக்காம ஆயிடுச்சு. இப்பயும் சரி வேணாம் காஃபி வேணாம் அப்படியே தோணிட்டு இருக்கு. ஸோ டீ தான் குடிச்சிட்டு இருக்கோம். மில்க் வச்சாச்சு, சுகர் போட்டாச்சு. இப்போ டீ தூள் இதான் டீ தூள். கலர் கரெக்டா வரனா திருப்பி ஒரு ஸ்பூன் போடணும். டீ பண்றது ஈஸியா காஃபி பண்றது ஈஸியானே தெரியல மக்கள். ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆனா தெரியல, கொஞ்சம் ப்ராசஸ் மட்டும் வேற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எது ஈஸியா வரும், எது நல்லது, உங்களுக்கு எது ஈஸியா வரும் கமெண்ட் பண்ணுங்க. ஜாலி தான், சர்ப்ரைஸ் தான். டீ தான், டீ குடிச்ச அப்புறம் வாந்தி தான். கூட தெம்பு இல்லாம பட்டுன்னு சுத்தி. அது நேத்து இத புடியே உட்கார கூட முடியாது. நேத்து இப்ப புடி இத புடி இப்படி திருப்பி ரொம்ப பண்ணாத. உட்கார முடியாதது நேத்து. இப்ப டான்ஸ் பவர் கொஞ்சம் வந்தா ரொம்ப பிடிக்கும். வேணாம் மங்கி டான்ஸ் எல்லாம் நாங்க பாத்துறோம். நீங்க கிளம்புங்க. ஓகே மக்களே, பழைய மாதிரி வீட்டு வேலை எல்லாம் என்னால இப்ப செய்ய முடியுது. டான்ஸ் ஆட முடியுது. ஃபன் பண்ணலாம். இனிமேல் உங்களுக்காக நான் வைப் பண்ணி பொறி உருண்டை கொஞ்சம் தெம்பு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப குச்சினுக்கு அது பொறி உருண்டை. எனக்கு இப்ப ஓகே. ஆக்சுவலி நேத்தை விட ஞாபகம் வச்சுக்கோ, படுத்த இடத்துல இருந்து எந்திரிக்க முடியாம சுத்தின இருந்த இன்னைக்கு குட்டி போட்ட பண்ணி மாரி சுத்தின ஞாபகம் வச்சுக்கோ. தான் மக்களே கொஞ்சம் வீங்கு போயிருக்கு. மேபி நிறைய வாட்டர் சோர்ஸ் போயிட்டே இருக்கிறதுனால அப்படி ஆயிடுச்சா என்ன தெரியல. இது பிறவிலே உனக்கு மூஞ்சில தொப்ப தெரியுது. இவ பேர் இனிமேட்டு மூஞ்சில தொப்ப. கண்ணு மறைக்குது. கண்ணு சைனா கண்ணு வந்துச்சு இவளுக்கு. இவ்வளோண்டு இந்த கண்ணு வந்து மறைக்கிறது தெரியுது. கீழே இப்படி பார்த்தாலே இப்படி ஆச்சுன்றதே எங்களுக்கு தெரியல. அந்த ஸ்பைன் அனஸ்தேஷியா கொடுத்ததுனாலயா இல்ல தண்ணி குடிக்காதனாலயா? ஆமா, ஏன்னா அன்னைக்கு டிஎன்சி பண்ற அன்னைக்கும் தண்ணி நம்ம குடிக்க கூடாதுல்ல. நெக்ஸ்ட் டேவும் நான் பெருசா தண்ணி குடிக்கல. சோ அதனாலயா. அப்புறம் டாக்டர் வந்து பில்லோ எல்லாம் வச்சு படுக்க கூடாதுனாங்க. நான் ஃபர்ஸ்ட் டே பில்லோ வச்சு படுத்தேன். ஏன்னா அது ரொம்ப மீன் பண்ணி நான் எடுத்துக்கல. நார்மலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். எப்பயுமே நம்ம தான் டாக்டர் சொல்றதே கேட்க மாட்டோம். தெரியல மக்களே. ஆனா இப்ப வரைக்கும் கொஞ்சம் ட்ரவுசி டயர்ட்ல இருக்கு. ஆனா தண்ணி குடிக்க கொஞ்சம் ஆக்சுவலா எதுக்கு தண்ணி நிறைய குடிக்கணும்னு சொல்றாங்கன்னா நம்ம உடம்புல போட்ட மெடிசன் அப்பதான் வெளியே வரும். அப்ப வெளியே வர நார்மல் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா இன்னும் நம்ம டிஎன்சி பண்ணி 5 days ஆயிடுச்சுல. மண்டே பண்ணோம். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 6 நாள் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நாங்க தெரிஞ்சுக்கிறோம். சீரியஸா இந்த மாதிரி யாரும் சொல்லி நாங்க கேள்விப்படல. இதுக்கு முன்னாடி அந்த ப்ரொசீஜர் எல்லாம் சொன்னாங்க. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்ன்றது யாருமே சொல்லவே இல்லை. நிறைய பேர் நம்ம இந்த மாதிரி டிஎன்சி பண்ண சொல்றாங்கன்னு வீடியோ போட்ட போது அது 1 hour ப்ராசஸ் தான், பண்ணிக்கோங்க, நைட்டே போயிடலாம் இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓ அப்ப ஈஸி தான் போறேன், நம்ம தான் ரொம்ப பயப்படுறோம் நினைச்சுதான் நாங்க ஜாலியாவே இருந்தோம். சரி ஓகே சரியாயிடும். ஆனா வச்சு செஞ்சிச்சு மக்களே. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பேபி எடுத்தும் போது கூட எனக்கு இவ்வளவு இல்ல. ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் ப்ளீட் ஆச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து நான் 2 days 3 daysலயே நார்மல் ஆயிட்டேன். ஆனா இந்த வாட்டி
எனக்கு நானும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பிரச்சனையா இருக்காது, 1 day 2 day பெட் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு. ஆனா அவ பண்ண இதுவெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு பயமே ஆயிடும். இவன் கிட்ட சொல்லவும் இல்லையா ஏன்னா பயப்பட போறான்ட்டு. அதால எனக்கும் இவனுக்குமே பஞ்சாயத்து ஆயிடுச்சு. நீ வந்து உட்காரு, நீ சோஃபால வந்து உட்காரு. படுத்துக்கிட்டே டிஃபன் சாப்பிட்டா பயங்கர டென்ஷன் ஆச்சுன்னா அவ்வளவு கொழுப்பு உனக்கு அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சு. அப்புறம் தான் தெரியுது முடியல. சரி இவங்கிட்ட சொன்னா பயப்பட போறான்ட்டு நான் சொல்லாம ஒண்ணும் இல்ல சும்மா படுத்துட்டே சாப்பிடுறேன் அப்படிலாம் சொல்லி மேனேஜ் பண்ணேன். சரியாயிடும். ஆனா முடியல. அப்புறமேட்டு ஒரு வட்டத்துல ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லாம் பண்ணி ஓகே எல்லாம் முடிஞ்சு இப்போ நார்மல் ஆயிட்டா. அதனால நல்லது நடந்துச்சு. நம்ம வந்து பயப்பட வேணாம். ஏத்துறது வந்து வெளியே இருந்து நமக்கு ஹைட்ரேட் இன்னும் கொஞ்சம் ஹைட்ரேஷன் கொடுக்குற மாதிரின்னு சொல்லியிருந்தாங்க. இதோட ட்ரிப்ஸும் நேத்து ஆக்சுவலா இன்னைக்கும் ஒன்று போட சொன்னாங்கன்னா எனக்கு இன்னைக்கு ஓகே தான். டெய்லியும் இன்னைக்கும் கட்டாயமா போடணும்லாம் இல்ல, வேணும்னா உங்களுக்கு ரொம்ப முடியலன்னா. ஆனா நிறைய ஓட்ட மக்களே, வாழ்க்கையும் ஓட்ட, கையிலயும் ஓட்ட, ஃபுல்லா முடியல மக்கள். பைனாப்பிள் மூஞ்சி முடிச்சுட்டு வந்தாச்சு மக்களே. வந்த கையோட என்னோட டாப் 5 பியூட்டி ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்தாச்சு. நான் யூஸ் பண்ற இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே ஆஃப்கோர்ஸ் அகாராவோடையது தான். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அகாராவோடைய இந்த ஃபேஸ் ரோலர் வித் குவாஷா. இந்த கிட் கம்ஸ் வித் ஒரு ஃபேஷியல் ரோலர், ஒரு இன்டர்சேஞ்சபிள் மசாஜ் ஜெட், ஒரு ஜேட் ரோலர், ஒரு குவாஷா. இதை யூஸ் பண்றது செம்ம ஈஸி. உங்க ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, வேணுங்கிற நைட் கிரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜேட் ரோலரை யூஸ் பண்ணி உங்க ஃபோர்ஹெட், சீக்ஸ், நெக் அப்படின்னு எல்லா இடத்துலயும் ஜென்டலா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ரோலர் செட் மேட் அப் ஆஃப் ரோஸ் குவார்ட்ஸ் மக்களே. இது நம்ம ஸ்கின்ல இருக்க ஃபைன் லைன்ஸ், wrinkles நல்லாவே மறைய வைக்குது. ஸ்கின்னோட blood circulation நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொலாஜன் ப்ரொடக்ஷனை ப்ரோமோட் பண்ணுது. ஆல்சோ பஃபி ஐஸ், டார்க் சர்க்கிள்ஸ் இது எல்லாத்தையுமே காணாம போக வைக்குது. இதுல 3-in-1 மல்டி ஃபங்க்ஷனல் மசாஜருமே கொடுத்திருக்காங்க. இது ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணி டோன் பண்ணி மசாஜ் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. பேட்டரி இன்சர்ட் பண்ணி ஈஸியா இதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் 1 மினிட்க்கு 6000 வைப்ரேஷன்ஸ் இது கொடுக்குது. இதுல இருக்க பேட்டரி கேப்பை நீங்க ரொட்டேட் பண்ணாலே இது ஆன் ஆயிடும். இந்த ஜேட் ரோலரை ஒரு வாரத்துக்கு 2 to 3 டைம்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின்ல நல்ல சேஞ்சஸ் நீங்க பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான அகாராவுடைய எலக்ட்ரிக் கேலஸ் ரிமூவர். இதுல 3 ரோலர் ஹெட் வித் ஒரு USB சார்ஜிங் கேபிள்மே கொடுத்திருக்காங்க. இது நம்ம ஃபுட்ல இருக்க ஹார்ட் ஸ்கின், கிராக்டு ஹீல், ரஃப் ஸ்கின் அண்ட் முக்கியமா ட்ரை டெட் ஸ்கினை எஃபெக்டிவா ரிமூவ் பண்ணுது. இதை யூஸ் பண்றது செம்ம ஈஸி மக்களே. இதுல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி லைட் கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு ஆன் ஆஃப் பட்டன்மே கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைன் கிரைனிங் ஹெட் இதுல ஃபிக்ஸ் பண்றேன். இது நம்மளோட ஸ்கினுக்கு ஜென்டில் எக்ஸ்பாலியேஷன் கொடுக்குது. அடுத்து ரெகுலர் கிரைண்டிங் ஹெட் நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் மக்களே. ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின் வாவ் சூப்பரா ரிமூவ் பண்ணுதுல. ஃபைனலி கோரஸ் கிரைண்டிங் ஹெட் நான் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸ்கின்ல இருக்கிற ஹாட் ஸ்கின் ரிமூவ் பண்ணி ஸ்டப்பன் கேலஸை இது நல்லாவே ரிமூவ் பண்ணுது. இந்த USB கேபிள் போட்டு இங்க நீங்க வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். சோ 120 மினிட்ஸ் இது ஒரே ஸ்டெச்ல நிக்கும். நீங்க இத ஃபுல் சார்ஜ் மோட்ல யூஸ் பண்ணீங்கன்னா ஃபைனலி அகாராவோட ரீசார்ஜபிள் 3-in-1 மல்டி ட்ரிம்மர். இதுல பிகினி ஹெட், ஐப்ரோ ட்ரிம்மர், ஒரு ஷேவர் ஹெட் வருது. கூடவே ஒரு USB கேபிளுமே வருது சார்ஜ் பண்றதுக்கு. and ஒரு குட்டி பிரஷ்மே கொடுத்திருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்றது உங்களுக்கு நான் சொல்றேன் மக்களே. சோ இந்த இடத்துல இந்த பிகினி ஹெட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா உங்க பிகினி ஹேர்ஸ் இதுல ரிமூவ் பண்ணலாம். அடுத்து ஐப்ரோ ட்ரிம்மர் நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஐப்ரோல இருக்க ஹேர் எவ்வளவு சூப்பரா ரிமூவ் ஆகுது பாத்தீங்களா. இனிமேல் பார்லரே போக வேணாம். சோ ஃபைனலி ஷேவர் ஹெட் இதை யூஸ் பண்ணி உங்க அண்டர் ஆர்ம்ஸ், ஃபேஷியல் ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணலாம். கண்டிப்பா விமன்ஸ்க்கு தேவையான ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரிம்மர் இது அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து பாத்தீங்கன்னா அகாராவோட இந்த சோனிக் எலக்ட்ரிக் டூத் பிரஷ். இந்த டூத் பிரஷ் கிட்ல ஒரு டூத் பிரஷ் ஹேண்டில், 5 ரீப்ளேசபிள் ஹெட்ஸ், ஒரு இன்டர்டென்டல் ஹெட், ஒரு USB சார்ஜிங் கேபிள், ஒரு டிராவல் கேஸ், ஒரு மேனுவல்மே வருது மக்களே. இதை யூஸ் பண்றது செம்ம ஈஸி மக்களே. இதுல 5 கிளீனிங் மோட்ஸ் இருக்கு. ஒயிட், கிளீன், சென்சிட்டிவ், பாலிஷ், மசாஜ். அப்படி கிளீன் மோட் வச்சு இப்போ நான் பிரஷ் பண்ணி காட்டுறேன். பல்லு பாத்தீங்கன்னா எவ்வளவு பளபளன்னு ஆகுதுன்னு. இந்த நார்மல் பிரஷ் ஹெட் நம்ம டீத்ல இருக்க பிளேக் அண்ட் ஸ்டெயினை நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்குது. இந்த இன்டர்டென்டல் பிரஷ் ஹெட் நம்ம டீத்தை நல்லா கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. வாட்டர் ப்ரூஃப், ஆஃப் கோர்ஸ் நம்ம ஹைஜீனுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படினே சொல்லுவேன். ஃபைனலி என்னோட செல்லாக்குட்டி அகாராவோட இந்த வால்யூமைசர் ஹேர் ட்ரையர். அலை குளிச்சு வந்த கையோட நார்மல் ட்ரையர் யூஸ் பண்ணி ஹேர் ட்ரை பண்ணா எவ்வளவு கஷ்டம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்குனே இருக்கு நம்ம அகாராவோட வால்யூமைசர் ஹேர் ட்ரையர். இதுல ஆக்டிவேட்டட் சார்கோல் பிரிஸ்டல்ஸ் இருக்கு. முக்கியமா இதுல இருக்க ஹீட் டிஸ்ட்ரிபியூஷனை ஈவன் பண்றதுக்கு 24K கோல்ட் ஸ்டைலிங் சர்ஃபேஸ்மே கொடுத்திருக்காங்க. இல்ல ஆன்டி ஸ்கேல்பிங் டிப் கொடுத்திருக்காங்க. ஸ்கேல்பை எந்த ஒரு டேமேஜ்மே இது பண்ணாது. இதுல இருக்க அயானிக் டெக்னாலஜி ஃப்ரிஸர் நல்லா ரெடியூஸ் பண்ணுது. 360 டிகிரி ரொட்டேட்டிங் பவர் கார்டுமே கொடுத்திருக்காங்க மக்களே இதுக்கு. அண்ட் ஸ்வில் பவர் கார்டு பாத்தீங்களா எவ்வளவு லென்த்தா இருக்கு. இதுல 3 ஹீட் மோட் இருக்கு அண்ட் 2 ஸ்பீட் செட்டிங் இருக்கு மக்களே. வேணுங்கிற மோட் ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற ஹேர் ஸ்டைல நம்ம தாராளமா கொண்டு வந்துக்கலாம். ஒரே ப்ராடக்ட் வச்சு ஹேர் ட்ரை பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம், கர்ல் பண்ணிக்கலாம். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட்னா கண்டிப்பா இந்த வால்யூமைசர் ஹேர் ட்ரையரை நான் சொல்லுவேன். இப்போ நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டுமே அகாரோ 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே நான் அமேசான்ல தான் மக்களே பர்ச்சேஸ் பண்ணேன். கண்டிப்பா
உங்களுக்குமே இது தேவைப்படும். இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து இப்ப கிளம்பியாச்சு. சோ நம்ம எங்க கிளம்பி போயிட்டு இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா யூகேக்கு போறோம். ரெஸ்கியூ பண்ண போறோம். ஏன்னா லக்கி நம்ம கையில குடுக்குற மாதிரியே ஐடியா இல்ல. அவங்க தாத்தா பாட்டி வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க ஹெல்த் பாத்துக்கோங்க, நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. பாத்துக்கிறது பிரச்சனை இல்ல, நம்ம பார்க்க முடியாத பிரச்சனை அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆமா மக்களே, லக்கியோட அந்த கொலுசு சத்தம், அவங்க ஏதாவது கேட்டுட்டு நம்ம கொடுத்தோம்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹக் பண்றது. ஆமா, அல்லு 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 அல்லு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 200ல இருந்து 500 வாட்டியாவது அல்லு அல்லு சொல்லுவாங்க. நம்ம சோகமா உட்கார்ந்து இருந்தோம்னா அல்லாதம்மா அது மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் கேட்டுட்டே இருக்கு. அவங்க இல்லனாலும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வந்து அதிகமாவே இருக்குமா. அதனால நாங்க கிளம்பிட்டோம். நாங்களே வந்து எடுத்துக்கிறோம். ஆக்சுவலி எடுத்துட்டு போகும்போது திருப்பி கூட்டு வந்து விட்டுறோம்னு சொல்லிதான் எடுத்துட்டு போனாங்க. ஆனா இப்ப அவங்க தாத்தா பாட்டி கூட அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. அதனால நாங்க போய் நாங்களே வந்து எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இப்ப கிளம்பியாச்சு. போய் லக்கிய கூட்டுட்டு நம்ம இப்ப திரும்பி வர போறோம். அதுக்குதான் போயிட்டு இருக்கோம். கிஃப்டா? ஆமா, அது ஒரு கேம் வச்சிருக்காங்க. அதை இப்படி உருட்டி வந்துச்சுன்னா ஒரு நம்பர். அதான் நீ நல்லா உருட்டுவியே. நல்லா உருட்டியா? விடவா, எவ்வளவு உருட்டு இருக்கேன் என்கிட்ட. நீ ஏன் இப்படி பேசலாமா? கேம்ல ஜெயிச்சேன்னா இந்த டோனட்னாங்க, நான் ஜெயிச்சிட்டேன், அதனால எனக்கு டோனட் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி கேக் எதுக்கு நம்ம வாங்கியிருக்கோம்னா, இந்த மந்த் வந்து ஃபுல்லாவே செலிப்ரேஷன் மந்த். ஏன்னா ஜூன் 10th வந்து எங்க அப்பாக்கு ஹாப்பி பர்த்டே. அப்புறம் ஜூன் 21 வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. ஆனா நாங்க ஆக்சுவலி 10th சுத்தமா போக முடியல. பட் 21 போகணும்னு யோசிச்சு வச்சிருந்தோம். பட் முடியல, சறுக்கிச்சு. அதுவும் பிரச்சனையா போயிடுச்சு. ஆமா, அதனால இப்போ கேக் எடுத்துட்டு போயிட்டு சர்ப்ரைஸா கட் பண்ணலாம் அப்படின்னு பண்ண போறோம் மக்கள். எஸ் மக்கள், ஆக்சுவலி நான் இப்போ யூகேல ஓட்ட வடை சாப்பிட்டு வந்தவங்களுக்கு டோனட் வாங்கி கொடுத்து நல்லா தாண்டி இருக்கும். டோனட்னா என்ன நினைப்பேன், பன் பட்டர் ஜாம் மாதிரி பன்னு வச்சுட்டு அது மேல கிரீம் போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு எதுக்கு ஒரு டோனட்ன்ட்டு வச்சிருக்காங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா இதுக்குள்ள கிரீம் மாதிரி அதான் ஸ்டஃபிங் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேலயும் கிரீம் போட்டு வச்சிருக்காங்க. நமக்கு இந்த டோனட் எல்லாம் செட் ஆகாது மக்களே. நமக்கு மசால் வடை, சிக்கன் பக்கோடா, பொரி உருண்டை இந்த மாதிரி தான் செட் ஆகும். வேணாம், இதெல்லாம் பிடிக்காது மொட்டைக்கு. இது வாங்கலாம், கேரி பண்ண ஈஸியா இருக்கும்ல. கேட்டபில்லர் இது பாத்து என் பொண்ணு பயந்துருண்டி. புரியுது, பயப்படாது. இத பாக்குறது எனக்கே பயமா இல்ல. மத்த எல்லாமே இருக்கு மொட்டைக்கிட்ட. டோருக்கு பாரு, ரெட் பிரவுன் கூட நல்லா இருக்குல. இதுதான் டெரிபியர். பிரவுன் நல்லா இருக்குல, அது எடுத்துக்கலாமா? இங்க பாரு, சிங்கம். இந்த நாள் தான் இதுக்கு வேலிடிட்டி. பரவாயில்லை, அதுக்காக 100 கொடுத்து வாங்க முடியாது. சர்ப்ரைஸ், கண்ணு முடிக்கோ. அப்படியே அம்மா சொல்ற வரைக்கும் சர்ப்ரைஸ் எனக்கு. 1 2 அப்படி சொன்னியா? அப்படி சொன்ன. கொஞ்சோண்டு அது போதும். எடுத்துட்டு போய் ஓரமா உட்காந்தியா சாப்பிட்டியான்னு இருக்கணும். காலி பண்ணி மறுபடியும் தட்டுதுன்னு ப்ளீஸ். பட்டைய போடு நல்லா. மைய அங்கேயே வைக்கணுமா? ஏன் லக்கி இந்த வேலை பண்ணி வைக்கிறாங்க உனக்கு? கண்ணால வச்சு விட்டாங்க சித்தி. அவ்வளவு ஒரு பட்டை வேற சேருது அலக்கி. பிணைப்புகளே சொல்லு. பாய் சொல்லு பாப்பா. அம்மா உட்கார்றேன், பாய் சொல்லு. சித்திக்கலாம் பாய் வரேன். அம்மா வர, பாட்டி உட்காரணுமா, தாத்தா உட்காரணும். பாய் சொல்றேன். மிஸ் யூ சொல்றேன். ஓகே, லவ் யூ சொல்றேன். லவ் யூ. சித்தி மிஸ் யூ. சரிமா புள்ள பத்திரம். சரிமா
சித்தி நாளைக்கு வரேன். ஓகே சித்தி. நாளைக்கு வந்து பாப்பா பார்த்துட்டு போறேன். ஓகே பாட்டி. ஓகே பாட்டி. ஓகே தாத்தா. ஓகே தாத்தா. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. நீ வண்டி எடுக்கலாம், நம்ம நவரவே முடியாது. அம்மா போயிட்டேம்மா. சரிப்பா சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். ஓகே மக்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம். 1 2 3 வந்தாச்சு. ஓகே மக்களே, நேத்தே நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம ஒரு கிரையிங் சீன் நேத்து. மாத்தி 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 பாஸ்ட் 1 மந்த்தா நிறைய லக்கி அங்க இருக்காங்க. போறது வர்றது விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே ஒரே ஃபீலிங் ஆயிடுச்சு. எல்லாரும் அழுதுன்னு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம லக்கி இல்லாம நாங்க அழுதுன்னு இருக்கோமே, அதனால லக்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். ஓகே மக்களே, தட்ஸ் இட். அவ்வளவுதான். இனிமேல் தான் அடுத்தடுத்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய பேர் உடம்பு எப்படி இருக்கு அப்படி கேட்டிருக்கீங்க. இப்போ பரவாயில்ல. ஆக்சுவலா டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஓகே மக்களை, வீடியோ வைத்தோட முடிச்சுக்கிறோம். இந்த அம்மா கூட இன்னைக்கு ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுதான் எங்களோட கோல். சோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடி கொடுக்குற மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கு பவர் வர. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேற உங்களுக்கு பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற ஹலோ லோஸ் பிரியா. பை.